நமது திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு ஆவடி ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது தொடர்ச்சியாக வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். நமக்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய வணிக பேரமைப்பினுடைய கூடுதல் செயலாளர் அண்ணன் என் மண்ணின் மைந்தர் அண்ணன் விபி மணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எனது முகவையிலிருந்து மெக்கானிக்குகளுக்கு இடம் வழங்கிய திட்ட இயக்குனர் திரு சுந்தரபாண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. வாழ்த்துறை இடையில் விட்ட திரு செஞ்சி ரமேஷ் அவர்கள் எல்லாரும் 2 நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாழ்த்துறை தொடர்ச்சி திரு செஞ்சி ரமேஷ் அவர்கள். வண்டி சாவி 2 பேர் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. யமகா ரேயோட கீ 1, இன்னொரு வண்டி ஆக்டிவான்னு நினைக்கிறேன், TN05 BD 0875 வண்டி செஞ்சு நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஏற்பாடு. இதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாகவே தெரியும். அதாவது காலங்கள் எப்படி போச்சு பார்த்தீங்களா? பாயிண்ட்டு, எலக்ட்ரானிக், அடுத்து சென்சார், இப்போ பைக்ஸ், அடுத்து வரக்கூடியது சிஎன்ஜி பைக்ஸ். இப்படி நம்மளுடைய காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம மெக்கானிக் மாறுறோமா இல்லை நம்ம அதே இடத்துல தான் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பைக்குடைய பயிற்சி முகாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சபையில் சீனியர் மெக்கானிக் நிறைய பேர் இருக்கீங்க. இதில் சீனியராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை பார்த்துருப்பாங்க. அப்பாவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருப்பாரு, அடுத்து அவருடைய பையனுக்கு வேலை செய்து கொடுத்துருப்பாரு, அடுத்து அவருடைய பேர பசனுக்கும் அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய 3 தலைமுறை கண்ட நமது மெக்கானிக் இங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா போதிய வருவாய் கிடையாது, போதிய மெக்கானிக்கும் கிடையாது, வண்டிகளும் அதிகம் கிடையாது, வேலைகள் அதிகம், வருமானம் கம்மி. அடுத்த காலகட்டம் நகரும்போது அந்த ஓனர் பார்த்தார் இல்லையா, 3 தலைமுறை பார்த்த ஓனர், அவர்கிட்ட இருந்து வர அடுத்து வந்த ஓனருங்க, அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் சிஸ்டம் BS6 வாகனங்கள், இது ஒரு விதமான காலங்கள். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் இன்னும் எலக்ட்ரிக்கல் வரல, BS6 முழுசாக வேலை பார்க்கல. அடுத்ததாக CNG வந்துருச்சு. காலங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம், இந்த மொபைலில் வர ப்ளே ஸ்டோர் மாதிரி நம்மளை நாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை நாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை நம்ம சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்ய முடியும். இதுக்காக தான் நமது மாநில சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நல்ல திட்டங்களையும் நமக்காக வகுத்து அந்த கிளை சங்கங்களுடைய முன்னேற்றத்துக்காக பல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. சார் நம்ம எல்லாருமே நினைப்போம் சங்கம்னா என்ன, வளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தனிநபர் வளர்ச்சி அடையணும், 2வது நம்ம கிளை சங்கம் வளர்ச்சி அடையணும், 3வதாக மாவட்ட சங்கம், 4வதாக மாநில சங்கம். இதுதான் தனிநபர் வளர்ச்சி. ஐயா விக்ரமராஜா அவர்கள் சொன்னாங்க, நம்ம மெக்கானிக் தவறான பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் செஞ்சி சங்கத்தில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருக்கோம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை லீவு. நீங்கள் செஞ்சியில் எங்கே பார்த்தாலும் ஒரு கடை கூட இருக்காது. சார் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாருன்னு கேளுங்க. கொஞ்சம் அவர் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அவர் என்ன சொல்கிறாரு எப்படி வளர்ந்துருக்கும் தெரியும். செஞ்சியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டு எதுவுமே திறந்துருக்காது. அது என்னப்பா மெக்கானிக் ஷெட்டு திறக்காத ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க. ஏங்க மெக்கானிக் ஷெட்டு கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை திறக்க மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய வெற்றி. ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை திறக்க மாட்டாங்க. வளர்ச்சின்னா என்ன, 2 பேரும் சேர்ந்தால் தான் வளர்ச்சி. வெற்றின்னா என்ன, நமக்காக ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரக்கூடிய ஒத்துழைப்பு ப்ளஸ் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு, இது 3ம் சேர்ந்தால் தான் நம்ம தொழிலை வளர்ச்சி பாதைக்கு நகர்த்த முடியும். நம்ம தொழிலே பார்த்திங்கன்னா சார்பு தொழில் சார்ந்து தான் செய்ய முடியும். நான் பெரிய ஆள், நான் எல்லாமே பண்ணிவிடுவேன் அப்படின்னு கேட்டால் யாராலையும் இது பண்ண முடியாது. பல கோடி போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் சரி, பல லட்சத்தில் கொடுத்து பைக் வாங்கின கஸ்டமர் இருந்தாலும் சரி, எல்லா தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஓனராக இருந்தாலும் சரி, தன்னிச்சையாக யாராலையும்
ஜெயிக்க முடியாது. நம்ம தொழில் பொறுத்த வரைக்கும், நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்தாதான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சாதனையை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் யார்? அந்த நான் சொன்ன சார்பு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரங்க, ஒரு ஆயில் நிறுவனத்தாருங்க. அதை ஒத்துழைப்பு கொடுத்தது யார்? நம்ம சங்கம், சங்க உறுப்பினர்கள். வளர்ச்சி அடைகிறது யார்? இதில் உறுப்பினர் தான் வளர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயமும் கிடையாது. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஓடுவாங்க விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி தினமும் காலையில் எல்லோரும் உடற்பயிற்சி செய்வாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க செய்கிறது, ஓடுறது, அடிக்கிறது எதுவாக இருந்தாலும் உடல் பயிற்சின்னு ஒன்று இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நம்ம தொழிலுக்கு அப்படி தான். ஐயா சொன்னாங்க, தினமும் உடல் பயிற்சி செய்யுங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் யாரும் செய்கிறதில்ல. நம்ம மெக்கானிக் சொல்லுவோம், நான் உட்காடுறேன், நிமிடுறேன், எந்திரிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது. அது நல்லது கிடையாது. உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா தான் செய்யக்கூடிய வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். எங்கள் சங்க உறுப்பினர் ஒருத்தர் சொல்லுறாரு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பணம் எடுத்துகிட்டு போவீங்க, எல்லாருமே காசு எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் எங்கள் சங்க உறுப்பினர் சொன்ன வார்த்தை, நான் போகும்போது மெடிக்கல் கார்டு தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு. இந்த வளர்ச்சி யார் கொண்டு வந்தா? சங்க உறுப்பினர் நிர்வாகிகள். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிகரமான வார்த்தைகள். நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, என் சங்கம் ஜெயிக்கணும்னு சொல்கிறது, முதல்ல வழிகாட்டியாக நான் நிற்கணும். நான் அதுக்கப்புறம் என் சங்கம் செய்யணும். இப்படி தான். எங்கள் செஞ்சி சங்கத்தில் காரே கிடையாதுங்க. செஞ்சி சங்கத்தில் காரே கிடையாது. முதல்ல நம்ம கார் வாங்கணும்னு மற்றவங்க சொல்கிறத விட நம்ம கார் வாங்கினா தான் மற்றவங்க வாங்கணும். இன்றைக்கி ஒரு 40 பேர் கார் வச்சுருக்காங்க எங்கள் செஞ்சி மெக்கானிக் சங்கத்தில். இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஒருத்தனை ஷூ போடுன்னு சொல்கிறத விட முதல்ல நான் ஷூ போட்டால் அந்த சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் ஷூ போடுவாங்க. இதை தாண்டி நான் கூட நல்ல விஷயம் சொல்லுவேன். ஒரு டாக்டராக இருக்கவங்க, ஒரு போலீஸாக இருக்கவங்க சக நிகழ்ச்சிக்கு போகும்போது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் போகவே மாட்டாங்க. ஆனால் நம்ம மெக்கானிக் தான், நம்ம ஃப்ரெண்டோடைய கல்யாணம் தானே, நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷன் தானே சொல்லிட்டு அதே அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கவே கூடாது. கடையில் வேலை செய்யும்போது மட்டும்தான் நம்ம தொழிலாளர், நம்ம ஒரு ஓனர். கடையை விட்டுட்டு வெளியே வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் வந்து நான் எங்கள் சங்க மெக்கானிக் ஒருத்தர் தினமும் காரில் தான் வேலைக்கே வருவார், கடைக்கு காரில் தான் வருவார். அவர் சாப்பிடாத சாப்பாடே கிடையாது. ஒரு சாப்பாடு 5000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்ருக்காருங்க. நம்மளால் முடியாதது, நம்மளால் செய்ய முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம தொழிலில். ஒரு டாக்டர் சம்பாதிக்கக்கூடிய வருவாயத்தை விட நம்ம மெக்கானிக் தொழிலில் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இதை வந்து உணர்றது கிடையாது யாருமே. இதை யாரும் உணர்றது கிடையாது. நமக்கு தேவை டெக்னிக்கலும் உடல் உழைப்பு, 2 மட்டும்தான் தேவை. வெறும் உடல் உழைப்பு மட்டும் செஞ்சுட்டா சாதிக்கவே முடியாது. டெக்னிக்கலாக வேலை செய்யணும். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் எங்கள் செஞ்சி சங்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வாய்ப்பு கொடுத்த இந்த சென்னை சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் மேலும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொதுச் செயலாளர் முறையில் என்னுடைய நோக்கத்தை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞ்சிருவீங்க. தமிழகம் முழுவதும் சுமார் ராணிப்பேட்டை சங்கத்தினுடைய தலைவர் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்துட்டார், மேலே தான் இருக்கார். தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை சங்கமாக இருப்போம்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை சங்கமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ சென்னையில் நம்ம இங்கே உட்காந்துட்டு கலைஞ்சிட்டு போகிறோன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே சொன்னாங்க, வணிக பேரமைப்பினுடைய தலைவர் சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒரே சாதி வணிகர் சாதின்னு சொன்னாங்க. அதே போல நமக்கெல்லாம் ஒரே சாதி என்ன சாதினா மெக்கானிக் சாதி. நமக்கெல்லாம் என்ன சாதி? ஒரே சாதி மெக்கானிக் சாதி. சார், உலகத்திலேயே வணிகர் கூட முதல்ல எடுக்கணும். 10 ரூபாய்க்கு முதல்ல போட்டு 12 ரூபாய்க்கு விற்று 2 ரூபாய்க்கு எடுக்கணும். ஆனால் எந்தவித முதலும் போடாமல் எனி டைமும் ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் உலகத்தில் இருக்குன்னா அது என்ன தொழில்? என்ன தொழில் சார்?
நம்ம தொழில். சரியா? இப்ப இந்த நம்ம தொழிலை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துருவோமா? ஒரு 5 நிமிஷம். இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான தொழில் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில சாவி மட்டும் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஆனா வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏங்க வீட்டில் பிள்ளைய வந்திருக்காங்க, 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க. அப்படியா அப்படின்னு அண்ணன் மூவ் பண்ணுவாங்க. அப்படியே தக்காளி வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பச்சை மிளகா வாங்கிட்டு வாங்க. ஏங்க அப்படியே அந்த எண்ணெய் பாக்கெட்டு காலியாக போச்சு, வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா? எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இல்லைன்னா அப்பதான் என்ன சொல்லுவேன், அப்பா சாயங்காலத்துக்குள்ள நான் நோட்டு புத்தகம் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, தன்னம்பிக்கையும் கடையில் இருக்கக்கூடிய சாவி மட்டும் நம்மகிட்ட இருக்கும். அந்த சாவி எடுத்துக்கிட்டு நம்ம வருவோம், கடையை திறப்போம். எங்க அத்தா துவா பண்ணுவாங்க. அத்தா வாழ்க்கையில, ராசிக்கு அத்தா வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கலாம். அவங்க ரொம்ப நாள் அந்த தொழில் இருந்துட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, துவா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி கட்ட 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 கட்டன்னு செயின் பாக்கெட்டோட வந்து நிற்கும். நின்றுருக்கா, அடிச்சாட்டி இறைவனு கேட்டுறேன். என்னங்க கேட்பாங்க, இந்த மாதிரி செயின் பாக்கெட் கொஞ்சம் வெட்டி போடுங்க. ஏன்னா கஸ்டமரே சிரமமாக தானே இருக்காங்க. வெட்டி போடுங்கன்னு சொல்லுவாங்க. இனிமேல் வெட்டி போட்டிங்கன்னா அந்து போச்சுன்னா அப்புறம் எல்லாமே அந்து போகும். கிளச்சு டோர் உடஞ்சி போகும். அப்புறம் செலவு 4-5,000 ரூபாய்கிட்ட மேலே வரும்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்ய, மாற்றி தான் ஆகணுமா? ஆமாம். அப்படியே ஆயில் மாற்றிடணுமா? மாற்றிடுங்க. பேரிங் போடணுமா? மாற்றி. எவ்வளோ செலவாங்க? ஒரு 2,000 to 2,500 ரூபாய்க்கு மேலே வரும் சார். அப்படியா? மாற்றி தான் ஆகணுமா? மாற்றி தான் சார் ஆகணும். சரி இந்தாங்க 2,000 ரூபா வச்சுருங்க, சாயங்காலம் வந்து வண்டி கிடச்சிருமா? வாங்க சார். கடைப்பையில் கல்றா அப்படிங்க. உடனே என்ன செய்வேன், அவன் நம்ம உடனே சரச்சரன்னு கலட்டுவான். அண்ணனை போய் அந்த போய் இறக்கிட்டுவா. இல்லை சார் நான் அப்படியே மெட்ரோவில் போயிடுறேன் சார், நன்றின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பி விட்டுருவோம். அப்புறம் என்ன செய்வான், நேர வாட்டர் வாஷ் வண்டி விட்டதுக்கப்புறம் நேரம் எங்கே போவான், ஸ்பேர் பாஸுக்கு போவோமா? நமக்கு என்ன ஞாபகம் வரும், என்னங்க நீங்கள் அம்மா அண்ணி கூப்பிட்ட ஞாபகம் வருமா வராதா? வந்தோன்னு என்ன கட்டிருப்பாங்க, 1/4 கிலோ கறி கட்டிருப்பாங்க. நம்ம 1/2 கிலோ கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு எண்ணெய் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு 6 அடிப்பம் பாரு. அந்த சந்தோஷம் கீன்னு அடிச்சோன்னா வீட்டுக்காரர், என் வீட்டுக்கார் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் வீட்டுக்கார்ட்ட இப்போ தாண்டி சொன்னேன், எப்படினாலும் என் வீட்டுக்கார் ஆமா உன் புருஷன் வாங்கிட்டு வந்துட்டாரு. சும்மா ரெடி, இந்த எங்கிட்டு போய் குடிச்சிட்டு கிடக்கானோ அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் பாரு வாங்கிட்டு வருவோம் சொன்னும் போது நமக்கு தெரியும், பக்கத்து விட்டு மாமியோட என் பொண்டாட்டி புறணி வச்சுக்கிட்டு இருப்பா. அடிப்பா ஆறணும்னு சொல்லிட்டு வீணு அடிச்சோன்னு இந்த வந்துட்டேன் அப்படிங்கும் போது அந்த கறியை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள ஒரு பார்வை வைப்பாங்க. அவங்க மாசத்துக்கு 50,000 சம்பளம் வாங்குற ஆளா இருக்கு, அன்னைக்கு காசு இருக்காது. ஆனா எனி டைமும் பையில பணம் வச்சிருந்து எனி டைமும் கௌரவமா வாழக்கூடிய ஒரே தொழில் நம்ம தொழில். ஒத்துக்கிறியா? சரி, ஒரு கதாநாயகனா இருந்தா ஒரு வில்ல இருப்பான். கதாநாயகனா ஒரு வில்ல இருப்பான்ல. நம்ம தொழிலுக்கு யாரு வில்ல? நம்ம தொழிலுக்கு யாரு வில்ல? நம்ம கதாநாயகன். வில்ல யாரு வில்ல? நம்ம தான். எப்படி எப்படின்னு சொல்லு. இப்ப நீனா உங்களே கண்டுபிடிச்சிருவா நம்ம யாரு வில்லன்னு கண்டுபிடிச்சிருமா? சரி, 2000 வாட்டர் வாஷ் பண்றதுக்கு 2000 வாட்டர் வாஷ் பண்றதுக்கு அன்னைக்கு 50 ரூபா வாங்குறாள் கைதுக்கு. 2000 ஆண்டு வருஷம் போட்டால் 50 ரூபா வாட்டர் வாஷ். சரி அதெல்லாம் விட்டுரு. இப்ப வாட்டர் வாஷ் வாங்குறதுக்கு 100 ரூபா வாங்குற கைதுக்கு. வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்றதுக்கு நான் 100 ரூபா வாங்குறேன். நல்லா கைதட்டுங்க சார். 100 ரூபா வாங்குற கைதுக்குங்க சார். சென்னை சிட்டி மெட்ரோ சிட்டில வாட்டர் வாஷ் வாங்குறதுக்கு 100 ரூபா வாங்குறேன். நல்லா கைதட்டுங்க. தூக்குங்க சார், தூக்குங்க சார், தூக்குங்க சார், தூக்க பலத்த கைதட்டல். 100 ரூபா சார். 120 ரூபா வாங்குற கைதுக்கு சார். சார் 120 ரூபா. அது என்ன முடிச்சிருந்தேன், முடிச்சிரு. இல்ல முடிச்சிடும், அது முக்கியமான விஷயம். 150 ரூபா. பாத்தியா எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப யாரு வில்ல? நம்ம தான் வில்ல. சரியா சார்? இன்னைக்கு 2000 நம்ம வந்து 60 ரூபா வாட்டர் வாஷ் வாங்கினோம், இன்னைக்கு 100 ரூபா வாங்குறோம். 2000 ஒரு பிரேக் டைட் பண்ணி சில்லற வேலை பார்த்தா 20 ரூபா வாங்கினோம், இன்னைக்கு நம்ம 30 ரூபா வாங்குறோம். அவ்வளவுதானே வாங்குறோம், 30 ரூபா வாங்குறோம். ஆனால் 2000 ஒரு ஆரம்ப கல்வி வாத்தியாரோட சம்பளம் 28,000 ரூபா. இன்னைக்கு ஆரம்ப கல்வி வாத்தியாரோட சம்பளம் 60,000 இருந்து 80,000 ரூபா. அன்னைக்கு நம்முடைய இள சகோதரராக இருக்கக்கூடிய கொத்தனாவுடைய கூலி அன்னைக்கு 400 ரூபா, இன்னைக்கு எவ்வளவு? 1000 ரூபா. எல்லாருமே தன்னுடைய வாழ்வாதாரம் போயிருச்சு. அன்னைக்கு ஒரு டீப் லைட் மாட்டினா 50 ரூபா வாங்குறாரு, இன்னைக்கு ஒரு டீப் லைட் மாட்டினா 300 ரூபா கொடுக்கணும். சரியா? எல்லாருமே விலைவாசி ஏத்திட்டாங்க. நம்ம ஏத்தாதுக்கு காரணம் என்ன? யாரு? நம்ம தான். ஏன்னா சுப்பிரமணியன் 50 ரூபா வாங்குன்னு சொல்லிட்டு
நம்ம 100 ரூபா வாங்க ஆசைப்பட்டாலும் சுப்பிரமணியம் 50 ரூபா வாங்கி நம்ம 100 ரூபா வாங்கினா நம்ம கஸ்டமர்ல அங்கே போயிடுவாங்கிற ஒரு அவலமான ஒரு நம்பிக்கை. நாளையிலிருந்து ஒட்டுமொத்தமா நம்ம கடையில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் வாட்டர் வாஷ் மட்டும் செய்வதற்கு குறைந்தபட்சம் வாட்டர் வாஷ் வந்து 150 ரூபா. தீர்மானம் நிறைவேற்றலாமா? கைதுக்குங்க. சரி, குறைந்தபட்சம் ஒரு லேபர் 50 ரூபா வாங்கலாமா? இது இப்படி சொன்னா வாங்கினேன். இந்த அண்ணன் விபி மணி என்ன உட்காந்துருக்காரு, அவர் தான் இப்ப நமக்கு சபாநாயகர். அவருக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா? யார் மாறக்கூடாது? எந்திரிச்சுங்க. நான் சொல்லுங்க. எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். ஒரே ஒரு முடிச்சிடும் கத்துறாரு. எந்திரிங்க, கையை முன்னாடி வைங்க. சென்னை மாநகரில் பணிமனை நடத்தி வரும் நான் நாளை முதல் என் பணிமனைக்கு வரும் வாகனங்களுக்கு குறைந்தபட்ச வாட்டர் வாஷ்க்காக 150 ரூபாய் பெறுவேன் என்றும் குறைந்தபட்ச லேபராக 50 ரூபாய் பெறுவேன் என்றும் உள்ளபூர்வமாக உறுதி கூறுகிறேன். இதை சங்கத்தின் மீது ஆணையாக, தமிழ்நாட்டில் உள்ள 180 சிலை சங்கத்தின் மீது ஆணையாக கடைபிடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. உட்காருங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம். சார் முடிச்சிடறேன் சார். ஏன்னா இதுக்கப்புறம் கூட்டம் இருக்குமான்னு தெரியல. என் வேலையை முடிச்சிடறேன். நான் வந்த வேலை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் சார் ஒரு அமைதி ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் 40 சங்கமாக இருந்தது, இன்னைக்கு 180 கிளை சங்கமாக இருக்கும். இதுவரை நம்ம எண்ணற்ற சாதனைகளை படைத்திருக்கோம், பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கோம், ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்திருக்கும். ஒவ்வொரு சங்கத்திற்கு இடையில சகோதர பாசத்தை காமித்து மிகப்பெரிய நட்புறவை நாம் சொல்லி இருக்கிறோம். இப்படி இருந்த நமது சங்கமானது அனைத்து இருசக்கர வாகன பழுது நீக்கும் தொழிலாளர் தலைமை சங்கமானது இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, முக்கியமான விஷயம். தமிழ்நாடு தலைமை சங்கமானது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவர் குப்புசாமியுடைய நீண்ட நாள் ஆசை நமக்கு நாமே என்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இப்போது என்ன தொடங்கியிருக்கோம் அப்படின்னா, அனைத்து இருசக்கர வாகன பழுது நீக்கும் தொழிலாளர் அறக்கட்டளை என்ற நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம சங்கத்துக்கு. நல்லா கேட்டுங்க. இதோடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த அறக்கட்டளையானது எல்லா உறுப்பினர்களுக்கும் பயனை சேர்க்கும் விதத்தில் நம்ம சேர்க்க போறோம். இன்னைக்கு ஒரு அரசாங்க நலவாரியத்தை ஆரம்பிச்சுன்னா 2 கோடி ரூபாய் உருவாக்கி செய்யறாங்க. அதே மாதிரி அந்த 2 கோடி ரூபாயை நம்ம உறுப்பினர் மூலமா திரட்ட போறோம். இந்த அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினர் ஃபுல் படிவத்தை பூர்த்தி செய்து 2000 ரூபாய் அறக்கட்டளைக்கு நீங்க என்ன செய்யணும், ஆயுள் காலம் முழுவதும் பயன்பெறும் விதத்தில் 2000 ரூபாய் இந்த அறக்கட்டளையுடைய நிதியாக பெற போறோம். அந்த நிதியை கொண்டு 2000 × 10,000 பேர்ட்ட அந்த நிதியை பெற்று 2 கோடி ரூபாயை நம்ம என்ன செய்ய போறோம்னா, வங்கியில வைப்பு நிதியா வைக்க போறோம். அப்ப அந்த வைப்பு நிதி 2 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்பது 14 லட்சம் ரூபாய் ஆரம்ப காலத்தில் கிடைக்கும். இந்த 2 கோடி ரூபாய் ஒரு ஆள்கிட்ட 2000 ரூபாய் வாங்குறனால, நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுக்கறனால எனக்கு என்ன பயன் நீங்க கேட்கலாம். அந்த 2000 ரூபாய் நீ கொடுத்து அந்த அறக்கட்டளையில் ஒரு நிரந்தர பயனாளர் நம்பரை பெறும்பொழுது அந்த அறக்கட்டளை உனக்கு என்ன செய்ய போகுதுன்னா, திடீர்னு ஒரு விதத்தில் நீ மரணம் ஏற்பட்டால், எந்த விதத்தில் மரணம் ஏற்பட்டாலும் அந்த அறக்கட்டளை மூலமாக ஆரம்ப காலத்தில் ரூபாய் 20,000 வழங்கப்படும். ஆரம்ப காலத்தில் ரூபாய் 20,000 வழங்கப்படும். அதே போல ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு கடையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் விபத்து எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா ஆரம்ப காலத்தில் அதிகபட்சம் விபத்தின் தன்மைக்கு ஏற்றபடி அதிகபட்சம் ரூபாய் 10,000 வழங்க போறோம். அதே மாதிரி நம்முடைய இந்த அறக்கட்டளையில் பயணிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த அறக்கட்டளை மூலமாக செய்ய இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னா, இதெல்லாம் எப்படி வரும், இது போல இந்த அறக்கட்டளையில் இணைந்து 6 ஆண்டுகள் ஆன பிறகு அவர் 60 வயதை கடந்திருந்தால், இந்த அறக்கட்டளை இணைந்து 6 ஆண்டுக்கு பிறகு அவர் 60 வயதை கடந்திருந்தால் மாதந்தோறும் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரூபாய் 500 ரூபாய் என்ற ஓய்வூதியம் வழங்கப்பட போகுது. ஒரு ஆளோட கைதட்ட மாட்டேங்கிறீங்களா? ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் ஓய்வூதியம் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்றோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆரம்ப காலம் சொல்றியே, அப்ப அதுக்கப்புறம் என்ன ஒரு காலம், இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறக்கட்டளையில் நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா, இப்பொழுது நம்ம 2 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 14 லட்சத்துல முதல் ஆண்டுகளில் நம்ம 2-3 லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் மித்த தொகை நம்ம
டெபாசிட் பண்ண போகிறோம். அப்படி 5 வருஷம் டெபாசிட் பண்ணும்போது 5 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்பது கிட்டத்தட்ட 20 முதல் 25 லட்ச ரூபா கிடைக்கும். அதுபோக இந்த அறக்கட்டளையை ஃபார்ம் 18 அப்படின்னு அந்த சட்டத்துக்குள்ள வரி விலக்கு கேட்க போகிறோம். அதையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் நிறையா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. டிவிஎஸ் நிறுவனம், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை போய் அணுகி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி 10,000 குழந்தைகளை படிக்க வைக்க போகிறோம், 10,000 பேர்களுக்கு நாங்கள் ஓய்வூதியம் வழங்க போகிறோம், உங்கள் பேரில் வழங்குகிறோம் என்று நிதியை பெற்று இது போன்ற இப்போ நம்ம 500 ரூபா சொல்லியிருக்கோம். நமக்கு லட்சக்கணக்கில் வட்டி காசு வந்துச்சுன்னா இந்த 500 ரூபாய்ங்கிறது 1000 ஆகலாம், 2000 ஆகலாம். 30 வயதில் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் 60 வயதில் பென்ஷன் வாங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 500 ரூபாயா இருக்காது. அன்றைய தினம் ஒரு 40 வயசுல இன்னைக்கு சேர்றாரு, ஒரு 20 வருஷம் கழிச்சு உனக்கு பென்ஷன் வருதுன்னா கண்டிப்பா 500 ரூபாய் இருக்காது. குறைந்தபட்சம் ரூபாய் 5000 இருக்கும். குறைந்தபட்சம் ரூபாய் 5000 ரூபாய் இருக்கும். இது எப்படி கிடைக்க போகுதுன்னா இதை எடுத்து நம்ம ஷேர்ல போட போறதில்ல, இடம் வாங்கி போட போறதில்ல, பிசினஸ் பண்ண போறதில்ல. இவை அனைத்துமே வைப்பு நிதி மூலமாக அதன் மூலமா வரக்கூடிய வட்டியின் மூலமாக செய்ய போகிறோம். மேலும் நிறுவனங்களிலிருந்து பெறக்கூடிய தொகையும் இதில் நாம் பயணிக்க போகிறோம். இப்பொழுது 20,000 சொல்லியிருக்கோம். இது ஒரு 3 வருடம் கழிச்சு அது 50,000 ஆகலாம். 5 வருடங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு 10 லட்சம் கூட வரலாம். ஆனால் அதற்கெல்லாம் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லப் செய்து 2 போட்டோ ஒட்டி ஒரு 2000 ரூபாய் கட்டி இதை நீ இணைஞ்சிக்க. நீங்களும் இணையலாம், உங்கள் மனைவியையும் இணைத்துக் கொள்ளலாம், உங்கள் கடையில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் சக தொழிலாளரையும் இணைத்துக் கொள்ளலாம், நம்மை சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய டிங்கர், பெயிண்டர், லேத், டர்னர் போன்றவர்களையும் இதை இணைத்துக் கொள்ளலாம். இது போன்ற ஒரு அற்புத திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதல் கட்டமாக 10,000 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்க போகிறோம். அந்த 10,000 நபர்களையும் தாய்க்கு தலைமகனாக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய சென்னையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இணைந்து பயன்பெறுமாறு மாநில சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தாமதத்துக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் டென்ஷனில் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போது கிளை சங்க கௌரவ தலைவர்கள் இவரெல்லாம் கௌரவிச்சுட்டு நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்கள மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சி. இதை முடிச்சு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் திரு மணிமாறன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மணிமாறன் இருக்குல்ல, திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் மணிமாறன். கே கலைச்செல்வம் எஸ்பி மாநில கௌரவ தலைவர் திரு அறிவழகன் அவர்களுக்கு குன்றத்தூர் சங்க தலைவர் திரு ரமேஷ் நிர்வாகிகள் சால்வணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரமேஷ். அடுத்து ராமநாதபுரம் சங்க தலைவர் திரு எம் வரதராஜன் அவர்கள், அவரோட நிர்வாகிகள். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அமித் அம்சா, சுந்தர், திரு சசி, நீ தான் மாவட்ட நிர்வாகி. ராமநாதபுரம் நிர்வாகி தானே? ராஜன், வரதராஜன் ஒருத்தர் தான் சொல்லு. போடும்போது போடாதீங்க, பாட்டு சும்மா இருக்கும்போது போட்டு உயிரிடுங்க. கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் உட்காருங்கம்மா. அடுத்தது சீபா சிதம்பரம் மாநில இளைஞர் செயலாளர், அவருக்கு வடசென்னை நிர்வாகிகள் திரு மகேந்திரன், பார்த்திபன் போடுங்க. சீபா சிதம்பரம், மகேந்திரன், வடசென்னை மகேந்திரன், சீபா சிதம்பரம் வந்துச்சா. அடுத்த பேர் ராணிப்பேட்டை குமார், பிரவீன் குமார், ராணிப்பேட்டை. கொஞ்சம் படுத்தாதீங்க. ராணிப்பேட்டை குமார் அவர்களுக்கு இருடா கொஞ்ச நேரம். ஸ்ரீபெரும்புத்தூர் நிர்வாகிகள் அவர்கள் சின்ராசு,
ராணிப்பேட்டை நிர்வாகிகள் அனைவரும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ராணிப்பேட்டை நிர்வாகிகள் ஆனால் இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மகேஷ்லேருந்து எல்லாரும் வாங்கப்பா. எல்லாரும் ஆனால் கலவை ஆறுமுகம் கலசப்பாக எல்லாம் வாங்க. அருள் மற்றும் நிர்வாகிகள் மகேஷுங்கப்பா. சரவணன் கொடுப்பா. மதுராந்தகம் சரவணன் அவர்களை வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்போர் நலச்சங்கம் மற்றும் நம்முடைய கிளைச்சங்கம் சார்பாக அவர்கள் இப்போது கௌரவிக்க இருக்கிறார்கள். மதுராந்தகம் சரவணன். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளை அண்ணன் ஆரணி பாபு அவர்களை அழைக்கிறோம். சுங்கா சத்திரம் நிர்வாகிகள் மேடைக்கு வரவும். சுங்குவா சத்திரம் நிர்வாகிகள் அடுத்ததாக செஞ்சி ராயல் மெக்கானிக் நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேடைக்கு வாங்க. அடுத்து யாரு? போரூர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மேடைக்கு வரவும். போரூர் சங்க நிர்வாகிகள் திரு சுகுமார் மற்றும் நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். போரூர் சங்க நிர்வாகிகள்லாம் மேடைக்கு வாங்க. அண்ணன் சுகுமார் தலைமையிலான போரூர் சங்க நிர்வாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. போரூர் சங்க நிர்வாகி நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக தயாளன் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் தயாளன் இந்தாங்கண்ணே. நிர்வாகிகள் வாங்க வெளி. வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தயாளன் தலைமையிலான நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க போரூர் சங்க நிர்வாகிகள் வந்துருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வாங்க. போரூர் சங்க நிர்வாகிகள் வந்து. அடுத்தது திருவேற்காடு ஜி.கே. குமாரண்ணன் திருவேற்காடு நிர்வாகிகளையும் அன்போடு அழைக்கிறோம். வாலாஜாபாத் அனுப்பி விட்டுருங்க. வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம். நன்றி. வாங்க வாங்க வாங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் வர இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க சீக்கிரம் வாங்க. காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் வருகை இருக்கிறார்கள். சீக்கிரம். நன்றி நன்றி நன்றி. வாங்க வாங்க. நன்றி. திருவேற்காடு சங்க நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
திருவேற்காடு சங்க நிர்வாகிகள் வாங்க. போரூர் திருவேற்காடு சங்க நிர்வாகிகள் மேடைக்கு வாங்க. அண்ணே ரொம்ப நன்றி. என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பூந்தமல்லி நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வரவும். பூந்தமல்லி ஆமா அண்ணே கோட்டியனை உட்காருங்க, வாங்கிக்கிறேன். கோட்டியனை உட்காருங்க, மேடையில் உட்காருங்க. உட்காருங்க கோட்டியனை உட்காருங்க. பூந்தமல்லி அண்ணன் கண்ணன் தலைமையிலான நிர்வாகிகள். வந்தவாசி திருப்பாண்டார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் சங்கத்தின் நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் சங்க நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு அருள் தலைமையிலான ஸ்ரீபெரும்புதூர் நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சங்க நிர்வாகிகள் மட்டும் மேலே உட்காருங்க. அண்ணே செல்வம் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. புரசிபாக்கம் சங்க நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டீங்களா? ஸ்ரீபெரும்புதூர் இந்தாங்க அண்ணே. அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் போடுங்க. ஸ்ரீபெரும்புதூர் வந்தவாசி பயிற்சி ஆசிரியர் பிரபு அண்ணன் வந்தவாசியிலிருந்து வந்து தேவராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வந்தவாசி சங்க தலைவர் அண்ணன் தேவராஜன், பிரபு மற்றும் அக்பர் ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அந்த வந்தவாசியை முடிச்சிடும் உட்கார வைப்போம். புரசிபாக்கம் சங்கம் சுங்கவா சத்திரம் சங்க நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கிறோம். காஞ்சிபுரம் சுங்கவா சத்திரம். செஞ்சி விழுப்புரம். இது புரசிபாக்கம் சங்கம் வந்திருக்கீங்களா? வந்துட்டீங்களா? புரசிபாக்கம் தானே அண்ணா? இந்த புரசிபாக்கம் கொடுங்க. புரசிபாக்கம் வந்தவாசி இருக்குது. அண்ணா கொஞ்சம் கௌரவம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக்கோங்க, வழி விடுங்க, மற்றவர்களுக்கு வழி விடுங்க. நன்றி. கீழே வந்து அண்ணன் தேவராஜன் அவர்கள் சங்க தலைவர் பயிற்சி ஆசிரியர் திரு வந்தவாசி பிரபு, வந்தவாசி சங்க தலைவர் அண்ணன் தேவராஜன். போட்டாச்சா? சால்வ போட்டாச்சா? ரைட், ஓகே, வாங்க. வேற புரசிபாக்கம் சீனிவாசன் தலைமையிலான புரசிபாக்கம் சங்க நிர்வாகிகளுக்கு நமது ஆலோசகர் அண்ணன் ஜாஜான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணே வாங்க, மேடைக்கு வாங்க. ஷாஜான் அவர்களை அன்போடு மேடைக்கு. பயிற்சி ஆசிரியர் திரு அபுபக்கர் சித்திக் அவர்களையும் அவர் தான் நமக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோன்னு நம்ம ட்ரைனிங் ஆரம்பிச்சிடறோம். சுங்கோசத்திரம் நிர்வாகிகளை அன்போடு மேடை கேட்கிறோம். சங்கம் நிர்வாகிகளுக்கு சீல்டு வழங்கப்படுகிறது. போயிட்டாரா? அதை எடுத்து வச்சிருங்க. வடசென்னை அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு, வடசென்னையினுடைய செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக டிவிஎஸ் காலனி வீடு உரிமையாளர் பொதுநல சங்கம், இது யாரு? அண்ணன் கொடுப்போம். லியாத்துகள் வேற அடுத்தபடியாக திருவண்ணாமலை
ஆரணி சங்க தலைவர் மாநில போட்டாச்சு, அமைப்பு செயலர் போட்டாச்சு. நன்றி. வேற எல்லாரையும் கூப்பிட்டாச்சான்னு பார்த்துங்க. அது கடைசியை கூப்பிடுங்க. ஷாஜான் கடைசி. ஒரு மாவட்ட திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் அண்ணன் மணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. வாங்கண்ணே வாங்க. கருக்குப்பேட்டை சங்க நிர்வாகிகள் கருக்குப்பேட்டை மரியாதை செலுத்தாச்சா? கருப்புப்பேட்டை எங்க அண்ணே? அண்ணே கருக்குப்பேட்டை எங்க? கருக்குப்பேட்டை கருக்குப்பேட்டை நிர்வாகிகளுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. சால்வை துண்டு எடுத்துருவாங்க. அடுத்து வாங்க. வேற யார்? கருக்குப்பேட்டை அடுத்துண்ணே. எல்லாமே கருக்குப்பேட்டை தானே? சரி, ஒரு ரைட்டு வாங்க. நன்றி 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 நன்றி. வாங்க சீக்கிரம் சீக்கிரம். முடிச்சு மாநில துணைத் தலைவர் அண்ணன் புல்லட் மணி அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. அவருக்கு போடுங்க. அவ்வளவுதான். எல்லா கிளை சங்கம் போட்டாச்சு. அண்ணன் ஜாஜா அண்ணன் எல்லா நிர்வாகிகள் மேடைக்கு வாங்க. அதுக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு இன்னொரு சீல் இருக்கு. ராம்நாடுக்கு நன்றி தெரிவிச்ச சீல் இருக்கு. செஞ்சி ரமேஷ் கொடுத்தாச்சு மாப்பிட்ட. ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தலைவரை சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும்னாரு. அண்ணா 1.5 லட்சம் ஆகும்ண்ணா. ஒரே கடைக்காரர் 1.5 லட்சம் கொடுக்குறாரு, பரவாயில்லையான்னாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம், அண்ணா உண்மையே சொல்கிறியாண்ணா அப்படின்னா. ஆமாம், இப்போ 1,51,000 கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரிண்ணா, யாருண்ணா அவரு? அவருடைய மகன் 10 நாள் முன்னாடி தான் உடம்பு செலவு இறந்துட்டார். அவர் கொடுக்குறாரு. நம்ம ஒருத்தர் இறந்துட்டாருன்னா சங்கத்திலேருந்து ஒரு 5,000 ஈமச்சடங்குக்காக கொடுப்போம். அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சொன்னார், அந்த கடைக்காரரு, இது என்கிட்ட பணம் இருக்குது, இல்லாதவங்க கஷ்டப்பட்டு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 5,000 கொடுங்க அப்படின்னு அதையும் கொடுத்துட்டாரு. உண்மையே 1,51,000 ஒரே ஒருத்தர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அது அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க. மற்ற கம்பெனிக்காரங்களாம் கொடுத்தாங்க. அந்த 1,50,000 உடனே கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவருக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டு நான் கௌரவிக்கணும், அதோட ஆசை எனக்கு. அண்ணன் இன்னும் விரிவாக சொல்லுவாங்க. இன்றைய பொழுதை நம்ம அனைவருக்கும் நற்பொழுது காட்ட எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் எடுத்தும். அன்பு நண்பர்களே, தொழில் சகோதரே, முதல்ல எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ இருந்தாலும் முதல்ல
இந்த பேட்ரி சார்ஜ் ஏற்றுக்கு முன்னால் நம்ம சார்ஜ் ஏற்றுனா தான் ரொம்ப நேரம் உட்கார முடியும். ஆனால் எல்லாருமே சார்ஜ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டு வந்தீங்களான்னு தான் கேட்குறேன், தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அமைவதற்கு ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்ட நம்ம தலைவர் மற்றும் நிர்வாகிகள், கிளை சங்க நிர்வாகிகள், மாநில சங்க நிர்வாகிகள், எங்களுக்கு ஒவ்வொரு மாநில சங்க நிர்வாகிகளும் அந்தந்த மாநில நமது பொதுச் செயலாளர்களும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா ஒவ்வொரு 140 ஊர்களுக்கு நம்ம சங்கம் பரவி இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம நிர்வாகிக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போது நம்ம உறுப்பினருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்காங்களே தவிர வேறு எந்த எண்ணமும் அவர் இருக்க போது. நேற்று கூட நைட்லாம் தூங்கலை, நான் உடல் நல செய்யலாம், நான் லேட்டாக வந்தேன். ஐயா குப்புசாமி ஏற்படுத்தி கொடுத்த அந்த சங்கத்தை ஒரு தெளிவான முறையில் வழி நடத்தணும். அவர் மறைவுக்கு பின்னால் அந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் இழந்து போகும் என்ற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் எங்களுடன் இணைந்து இன்று நிற்கின்ற இந்த நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த முன்னாள் நிர்வாகிகளால் அவர்களுடைய ஒத்துழைப்பாக இன்றைக்கி சிறப்பான முறையில் ஐயா குப்புசாமி ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தை நாங்கள் வழிநடத்தி கொண்டு வருவதற்கு உங்களின் உதவியுடன் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். ஒரு ஆண்டு விழா வந்து ஆண்டு விழா போகக்கூடாது. அந்த ஆண்டு விழாவில் நம்ம உறுப்பினர் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனோம். அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தலைவர் அரும்பாடுபட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது எப்படி செய்கிறதுன்னா நம்ம உறுப்பினர் நடத்துகிற விழாவாக இருக்கணும்னு தான் ஒரே ஒரு குரல் கொடுத்தேன். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கண்ணே. அதாவது சங்கத்துக்கு சந்தா கட்டுறது 1800 இருக்கலாம், 1300 இருக்கலாம். 1300 கிடையாது, 500 ரூபா தான். 800 இன்சூரன்ஸ் போடுறான். அந்த 500 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறது? அதனால் நிறைய பேர் சந்தா வந்தால் ஒருத்தருடைய ஸ்பான்சர் தேவையில்ல. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுறதில்ல. ஒரு சின்ன அடிப்பட்டாலும் காசு கொடுத்தா எனக்கு பத்தலை உனக்கு பத்தலைன்றாங்க தவிர ஆனால் வந்து சங்கத்துக்கு சந்தா கட்டுறதுக்கு நிறைய பேர் தயக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அரும்பாடுபட்டு அண்ணன் நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்மளுக்கு அன்றைய நிர்வாகி, இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய நிர்வாகியாக இருந்து ஆலோசகராக இருந்த அண்ணன் ஷாஜான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இதுவும் ஒரு பயிற்சியாக அமைவதற்கு சிறப்பாக அமையணும். என்னுடைய அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அதோடைய ஸ்டேஜ் அவரை போய் உடனே எந்த பேச்சும் பேசாமல் நான் வரேன்னு சொல்லி ஒரு தொழிலை விட்டு இன்றைக்கி கடையில் உட்காந்து 100 ரூபா கிடைக்குமா 200 ரூபா கிடைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் உறுப்பினர் நம்மளோட இணைந்த உறுப்பினர் அவங்க. அதே போல் முதல்ல சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஷரீஃப் டேடர்ஸ். இந்த ஷரீஃப் டேடர்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை கிடையாதுங்க. அவர் மெக்கானிக். 1993 சங்கத்தில் இணைஞ்ச அவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 86. இன்றைக்கி அவர் நம்ம சங்க உறுப்பினர் தான். சங்க நலன் கருதி தான் உடனே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த தடவை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டு இந்த இன்னொன்று வாட்ஸ்அப்பை லவ் பண்ணுங்களேன். யாரையோ லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஒரு குரூப்பில் போட்டால் ஒரு பதில் சொல்லுங்களேன். உங்களுடைய குரூப்பை வந்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? சங்கத்தில் மோட்டார் சைக்கிள் படுப்பாளர் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து நானும் கத்திட்டுருக்கேன். நான் பிரபு, கௌஸ்பாய், நிறைய பேர், ரவிபாலா, நிறைய பேர் அவங்கள்ட்ட ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே தலைவர் பேசினா இன்னும் கொஞ்சம் இதாகிடும். அதனால் எனக்கு வாய்ப்பளித்த என் தொழில் சகோதரர்களுக்கும் தலைமை சங்க நிர்வாகிகளும் மாநிலத்தில் வந்திருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது துணை செயலாளர் அண்ணன் சசிகுமார் அவர்களும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதுபோல் ஷரீஃப் டேடர்ஸ் அவர் சித்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு நினைக்கிறேன். அனைவருடைய கரகோஷத்துடன் அவருடன் சேர்ந்து அவர் தான் ஷரீஃப், அவர் பேரன், அவரே மேலே வருமாறு அழைக்கிறோம். இது நம்முடைய பயிற்சியாளர் அபூபக்கர் சரி, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரு 50% தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஏதோ வந்துட்டு போடாங்க, இப்படி தான் இந்த கடைக்கு இவர் தான் ஓனரா அப்படின்றது ஒரு இதாக இருந்தது. சிந்தாரிப்பேட்டில் கடை வச்சுருக்காங்க. முழுக்க தமிழ் உச்சரிப்பிலேயே சிறப்பான முறையில் முதல்ல கண்டுபிடித்த தமிழன் அப்படின்ற பெருமையை நம்ம அவருக்கு சேர்ந்தோம். நன்றி அவருக்கு. சரி, பயிற்சியாளருக்கு பயிற்சி முடிச்சோன்னா நாங்கள் மரியாதை செய்கிறோம். இது மிக்ஸி, இது அப்புறம் டின்னர் செட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷரீஃப் ட்ரேடர்ஸுடைய
நம்ம உறுப்பினர் அவர்கள் இறந்துட்டாங்க. அவருடைய சார்பாக வந்து சாகுல் அமீத் அவர்கள் இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு கொடுக்கறதுக்கு, அவர் வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஒரு சீல்டு அவர் கொடுத்து கௌரவிக்கிறோம். நீ ஏற்கனவே நிறைய வழிக்கு போச்சு. அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள், அதாவது குன்றத்தூர் என்பி ரமேஷ் அவர்கள் நிர்வாகிகளை அன்போடு மேடை கிடைக்கிறேன். அவர்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்பான்சர் பண்ண கம்பெனியில் கொஞ்சம் மேலே தயவு செஞ்சு மேலே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, அந்த ட்ரூ4 ஆயில் அந்த கம்பெனி நிர்வாகிகள் அவருடைய அன்போடு மேடை கழிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்கலாம். மாநில பொதுச் செயலாளரும் சென்னை பொதுச் செயலாளரும் சென்னை துணைத் தலைவர் எல்லா நிர்வாகிகளும் சேர்த்து கூப்பிடுங்க. அடுத்து யாருன்னா எஸ்எம் ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டீங்களா? நம்ம புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள் கொஞ்சம் வந்து எஸ்எம் ஆட்டோவுக்கு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காஜா மொய்தீன், ஜாகிர் சிவா மற்றும் தாஜ்தீன். புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க யூசுப் நவீன் மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, வந்து அவரை கௌரவிக்கணும். கிருஷ்ணா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், ரிலையன்ஸ் ஆயில், ரோலான், கேஸ்ட்ரால் கம்பெனி வந்திருக்கீங்களா? ரிலையன்ஸ் ஆயிலுங்க. ஸ்டேஜில் நிறைய பேர் நிற்க வேண்டாம், டக்கு 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 கீழே இறங்குங்க. அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கணும். கேஸ்ட்ரால் வந்துருக்கீங்களா? அடுத்து கேஸ்ட்ரால் கம்பெனி வந்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம். பிகே ஆட்டோமொபைல்ஸ் வந்திருக்கீங்களா? வரல. கேஸ்ட்ரால் இல்லையா? ரோலான் கம்பெனிமா? ஒரு நிமிஷம். ரோலான் ஜெனரல் கேஸ்கெட், ஜெனரல் கேஸ்கெட்டு, மிபிஸ்டோ, யூனோ மிண்டா, குவாலிட்டி ப்ராடக்ட்டு, ஸ்ரீ பன்னா ஆட்டோமொபைல்ஸ், அமரான் பேட்டரி, பாரத் பெட்ரோலியம், மேக் லூப்ரிகன்ஸ், கேகே இன்ஜினியர் இருக்கீங்களா? அந்த ரோலான் சார், ரோலான் சார் கொஞ்சம் மேலே வாங்க சார். இந்த ரோலான் இங்கே இருந்து பாருங்க. ரோலான் சார் வாங்க. யூனோ இந்தியா சொல்லுங்க சார். யூனோ இந்தியா வாங்க. ஜெனரல் கேஸ்கெட் வந்துட்டீங்களா? அந்த இவங்க இருப்பா தம்பி. கேகே இன்ஜினியரிங், பிகே ஆட்டோமொபைல்ஸ், கேகே இன்ஜினியரிங் வாங்க. இந்த விச்சு இந்த கேகே இன்ஜினியரிங். அதாவது வெளியே விட நம்மக்கிட்ட கம்மி ரேட்டில் வீடியோ அரேஞ்ச் பண்ணி தருவார். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஓனர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். போன வருஷமும் கூப்பிட்டு அவர் இல்லை. மேக்காயில் பாரத் பெட்ரோலியம் கொடுங்க. அவர் தான் மேக் எங்க? பாரத் பெட்ரோலியம் மேக். மிஸ்டர் கார்த்திக் சீக்கிரம் வாங்க. அங்கிருந்து கை கட்டுங்க. ஜெனரல் கேஸ்கெட், உஷா இன்டர்நேஷனல் லிமிடெட் இருக்கீங்களா? உஷா இல்லை, உள்ள வச்சிரு. மேக் லூப்ரிகன் இப்படி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் கார்த்திக் சார். வசந்த் சார். கார்த்திக் சார் ஏதாவது பேசணுமா? டன்லப் கம்பெனி வந்துருக்கீங்களா? டன்லப் கேஸ்ட்ரால் இது உள்ள வச்சிருப்போம். உஷால உள்ள வச்சிருப்போம். போரூர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். டன்லப் வந்திருக்காங்க. டன்லப் சார். டன்லப் போடுங்க. அண்ணே குரல் போச்சு. டன்லப் டயருக்கு
நிறைய நிர்வாகிகள் ஆதரவு தருமாறு டன்லப் நிறுவனத்தின் சார்பாக மாநில சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போரூர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. ஐயோ ஆம்ரான் ஆம்ரான் பேட்டரி ஆம்ரான் வந்துட்டீங்களா? கேஸ்டால் வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சங்க தலைவர் அவர்களுக்கு மாலை மரியாதை மாலை அணிவித்து நமது மாநில பொதுச் செயலாளர் போட்டீங்களா? கேஸ்டால் வாங்க. கேஸ்டாயில் நிறுவனம் அவர்கள் உடனே மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அமரன் உத்தமாட்டா பார்ட்ஸ் பாபு உத்தமாட்டா பார்ட்ஸ் அலெக்ஸே எங்க இருக்காப்ல பாபு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷனில் பின்னாடி இவ்வளோ கம்பெனிங்க இருக்குது. இவ்வளோ ஸ்பான்சராக வந்து போரூர் சங்க நிர்வாகிகளும் மற்ற கிளை சங்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. போரூர் சங்க நிர்வாகிகளுக்கு மற்ற கிளை சங்க நிர்வாகிகளுக்கு உங்களுடைய ஆதரவோடு ஒரு பலத்த கரகோஷத்தை தேவைப்படுகிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால தான். அதுக்கப்புறம் இப்போது நம்ம எல்லாம் சாப்பிட்டீங்க இல்லையா? நல்லா இருந்ததுல? ஏதோ குறை இருந்ததா? நல்லா இருந்ததுங்களா? ஓகே. அவருக்கு ஒரு ஷீல்டு கொடுத்து ஒரு கௌரவிக்கலாமா? அம்பிகா கேட்ரிங் அவர் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. மிஸ்டர் மோகன் அதில் வந்தோன்னே அவர் கொடுத்துடலாம். நமது மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்பாளர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் அவர்களுக்கு போரூர் சுற்றுவட்டார இருசக்கர வாகன பழுதுபார்ப்பாளர் சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சென்னை மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்பாளர் சங்கத்தின் காவியமே, சென்னை மாநகராட்சியை கட்டியாளும் காவிய தலைவரே, தாய் சங்கத்தின் தலைமகனே, நீர் வாழ்க, உன் புகழ் வாழ்க. தமிழ்நாட்டின் நிரந்தர நம்பிக்கை நட்சத்திரமே, அறக்கட்டளையினுடைய அறங்காவலரே, அண்ணன் மனோகர் அவர்களே, வாழ்க வாழ்க. நம்ம தலைவர் வாழ்க 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 வாழ்க. கூறாங்க பாருங்க. ஐயோ, இது எல்லா புகழும் உங்களுக்கு தான்.